ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷார்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டாக ஒரு கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஸோ இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நான் தனி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதுமானது. இப்போ வந்து இதில் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஒரு சம் ஆஃப் மணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதோட எஸ்ஐயில் தான் பண்ணுறாங்க, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து 2 வருஷத்துக்கு வந்து பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அதாவது வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 2% இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அது வந்து இப்போ இருக்கிற அதாவது ப்ரிவிலேஜிங்னா இப்போ இருக்கிற ரேட்டோட 2% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அது 240 ரூபா கூடுது அப்படின்னா அதோட அமௌண்ட் எவ்வளோ கேட்குறாங்க. இது வளவலன்னு இருக்க மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாக நான் சொல்லித்தரேன். ஸோ 2% கூடுது. அப்போ இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. 2 ஏற்கனவே இருந்திருக்கும். இப்போ 2% கூடனா 4% அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 4% தான் எனக்கு வந்து எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 240 ஆயிருக்கு அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்னென்னு தெரில அப்படின்னால இதை வந்து பெர்சன்டேஜில் விட்டுருங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 4x = 240 × 100ன்னு போட்டிங்க அப்படின்னா இந்த 4 இங்கே கொண்டு வரப்போ ஸோ இது எவ்வளோ வரும், 6ன்னு வருமா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து 6000 அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ இப்படியும் நம்ம கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, அதாவது மெத்தடில் இதுவும் நீங்கள் வந்து பண்ணலாம். அதான் 240 இருக்கும். ஸோ 100க்கு எவ்வளோ அப்படின்னா, ஸோ இந்த 240 நீங்கள் வந்து 4ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 60ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே இன்ட்டு 60 பண்ணுறப்போ 240 வரும். இங்கே இன்ட்டு 60 பண்ணிங்க அப்படின்னா 6000 வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதே மெத்தடில் இன்னொரு சம் சொல்கிறேன். இது வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வர்ற கொஸ்டின். இது வந்து பெர்சன்டேஜில் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். 20% அதாவது விலை உயர்த்தின, அதாவது 1 கிலோ உளுந்தோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 20% ரேட் இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் 96 ரூபான்னு விற்கிறாங்க அப்படின்னா அந்த 1 கிலோ உளுந்தோட அசல் ரேட், அதாவது ஒரிஜினல் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதாவது இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே பெர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 120ன்னு வச்சுக்கணும். ஸோ அதோட ரேட்டு தான் 96 அப்படின்னா 100ஓட ரேட், அதாவது அசல்னாலே கண்டிப்பாக 100ன்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ அதோட ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இங்கே அந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் சால்வ் ஆகுது. அதனால தான் நீங்கள் இந்த இடத்துல எக்ஸ்னு வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 120 × x 96 × 100 அப்படின்னு போட்டுட்டு ஸோ இந்த இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 96 × 100/120ன்னு போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 0க்கு ஒரு சீட்டு கட் ஆகும். ஸோ இதை நம்ம 12 டேபிள் அடிக்கலாம். ஸோ 12 டேபிள் அடித்தோம் அப்படின்னா, அதாவது 2 டேபிளில் ஃபஸ்ட் நம்ம அடிப்போம். 4 2 8, 8 2 16. ஸோ 6 6 36, 7 6 48, 8 6 48. அப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ ஆன்சர்னா 80 ரூபா அப்படின்ட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த ரேட்டு தான் 20% இன்க்ரீஸ் ஆகி 96 மாதிரி இருக்குது. இது ஒரு சிம்பிள் கொஸ்டினாக ரெண்டுமே ஒரே மாடலாக இருக்கனால தான் நான் உங்களுக்கு 2 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.